பணங்கள் கொடுத்து காங்கிரஸ் வந்து சட்டப்பையில் போட்டுட்டாங்க. உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்காருன்னு திரு விஜய் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்காக போராடின கட்சி. காங்கிரஸை பொறுத்த மட்டும் எல்லாரையும் பல வகையில் காங்கிரஸ் கட்சி இருக்குது. முந்தா நாள் கூட எம்எஸ் காங்கிரஸ்னு ஒருத்தன் புதுசாக ஒரு ஆள் நம்மளால் கட்சி ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த காங்கிரஸ்லாம் உங்கள் காங்கிரஸ் நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இந்திய தேசிய காங்கிரஸுங்கிறது ஒரே ஒரு காங்கிரஸ் தான். எங்கே சோனியா காந்தி அவர்களும், எங்கே ராகுல் காந்தி அவர்களும், எங்கே பிரியங்கா காந்தி அவர்களும் நிற்கிறார்களோ அதுதான் உண்மையான காங்கிரஸ். அதனால் அந்த உண்மையான காங்கிரஸ் வேற, போலிகளை கண்டு ஏமாறாதீர் அப்படி சொல்ல முடியும். நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு எப்போ போகிறீங்க? விருதுநகரில் உங்களை எதிர்த்து போட்டிட்டவர் இப்போ கூட்டணியில் இருக்காரு விஜய் பிரபாகரன். அவருக்கு எதுவும் ஆதரவாக 2 தடவை பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. இல்லை நான் எங்களை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற கூட்டணியுடைய செயல்வீரர் கூட்டத்திலையும் பேசிட்டேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்வீரர் கூட்டத்துக்கும் விஜய் பிரபாகர் வந்தார். விஜய் பிரபாகரை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவோடு அழகர்சாமி நாயுடு அவர்களுடைய பேரனாக அவரை காங்கிரஸ் கட்சி பார்க்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக மதுரையில் இருந்தவர் அழகர்சாமி அவர்கள். பெரியவர் ஐயா அழகர்சாமி அவர்களுடைய பேரனாக காங்கிரஸ் கட்சி அவரை வேட்பாளராக பார்க்கிறோம். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த பூமியிலே அவர் நிற்கிறார். அவருடைய வெற்றிக்காக காங்கிரஸ் கட்சி 100% முழு மனதோடு பணியாற்றுகிறது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, உங்கள் தந்தியினுடைய ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டீங்கனாலும் சரி, அங்கே இருக்க கர்சாமிட்ட கேட்டீங்கனாலும் சரி, காங்கிரஸ் கட்சி எப்படி பணியாற்றுகிறது. அதெல்லாம் வழக்கெல்லாம் பார்த்துக்குறோம். வழக்கு 2 பேர் வழக்கு போட்டுக்கிறோம். அது வழக்கு நீதிமன்றம்னா அது பார்த்துக்குறோம். இது தேர்தல். இதில் எங்களை பொறுத்த மட்டும் கூட்டணி தர்மத்திற்கு நாங்கள் எப்போவுமே பாஜக மாதிரி உள்ளடி வேலை பார்க்காதவங்க. நாங்கள் உண்மையாக 100% காங்கிரஸ் கட்சி எங்களுடைய வேலையை கூட்டணி கட்சிக்காக பண்ணோம். அண்ணாமலை எப்படி வந்து கான்ட்ராக்ட் வாங்கிட்டு பழனிசாமியை முதலமைச்சராக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக பணியாற்றிட்டு இருக்காரோ அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். எங்களை பொறுத்த மட்டும் முழுமையாக முழு மனதோடு அனைவரும் வெற்றி பெற வேண்டும், எங்களுடைய கூட்டணியுடைய ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும், காங்கிரஸ்காரர்களுடைய செயல்பாடு இருக்கும். மொத்த நிர்வாகிகள் கடத்த இதயத்தோடு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க சைடில் என்ன மாதிரி இருக்கு? இல்லை, அதை ஒத்துக்கிறணும்ல. உங்களுக்கு பார்த்தோன்னா காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு அது வந்து நான் செயல் வீரர் கூட்டத்தில் பேசினேன் சொல்கிறீங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் வீரர்கள் மத்தியில் 6 தொகுதியிலே நான் பேசும்போது சொன்னது தான். நம்மளுக்கு வருத்தங்கள் இருக்கலாம், நம்மளுக்கு காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கலாம், நம்ம கேட்டு போகும்போது நம்மளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், இதெல்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் தள்ளி வைக்கணும். நம்மளோட சண்டை பெரிய சண்டையாக இருக்குது. கோட்சேவனுடைய வாரிசுகளை எடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். அவர்களோட அடிமையாகி தொலைஞ்ச பழனிசாமி நம்பியார் செட்டோட நின்று சண்டை விட வேண்டியா இருக்குது. நம்பியார் செட்டுன்னு சொன்ன தினகரனும் அங்கே போய் நிற்கும்போது நம்மளுக்கு அதை விட பிரச்சனையாக இருக்குது. இதனால் என்னட்டுன்னா நம்மளை பொறுத்தவரையிலும் நம்முடைய சண்டை என்பது பெரிய சண்டையாக இருக்குது. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தள்ளி வச்சுக்கிடுவோம். நானும் அதில் உங்களுடைய வருத்தத்தை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன். அது என்னட்டா அது ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுடைய வழியை புரிஞ்சு கொண்டு மூவ் பண்ணோம்னா தான் பண்ண முடியுமே ஒழிய அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சாமி, ஒன்றுமே இல்லை, எந்த அவமானம் படலை, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஜம்முன்னு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய வருத்தத்தை நம்ம போக்க முடியாது. அதனால் அது காங்கிரஸ் செயல் வீரர்கள்ட்ட பேசின பேச்சு. அது என்னை பொறுத்த மட்டும் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏற்றுக்கொண்டு பணி தொடருது. எல்லா தொகுதியிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தோழர்களுடைய பணிங்கிறது எங்களுடைய பணி எப்பொழுதும் நாங்கள் எப்படி பண்ணுவோமோ, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல், எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் பண்ணாமல் காங்கிரஸ் கூட்டணியால் இருக்கும்போது காங்கிரஸ் தோழர்கள் பணியாற்றுவது என்பது எங்களுடைய பழக்கம். அது தொடர்பு. அடுத்தே சொல்லிட்டார் அவர். அது தொகுதியில் அடுத்த நாளே அவர் தெளிவுபடுத்துறாரு. அதுக்கெல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லைன்ட்டார். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சட்டமன்ற அவங்க ஊரில் கேட்டாங்களாம், சட்டமன்ற தொகுதியில் ரெண்டுனா நீ வர்றதே போகிறதே இல்லைன்னு ஒன்று. அதுக்கு அவர் சொன்ன டைலாக் தான் அந்த டைலாக். மதுரை வடக்க பெற்றது வந்து வீரவசனம் பேசுகிற மாணிக்கதாவது இன்னைக்கு அது வடக்க பெற முடியாத சூழ்நிலையில் அவர் என்னை பற்றி குறை சொல்ல தகுதியில் சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. சரி, இப்போ திருப்பி வருவோம். நான் வடக்க கேட்டோம். கூட்டணி யார் பேசுனாங்களோ அவங்ககிட்ட கேட்க சொல்லுங்கள். திமுகவோட 7 தலைவர்கள் உறுப்பினர் இருந்தால் 7 பேருக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சி வடக்கை எவ்வளோ வேகமாக கேட்டுச்சுன்னு. வடக்கு கேட்டதுக்காக 2 தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு மதுரை மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. சரியா? உசிலம்பட்டியும் மேலூர் வந்திருக்கு. அண்ணாமலையை பொறுத்த மட்டும் பழனிசாமி என்னென்னலாம் பேசினார். பழனிசாமி வந்து ரோட்டில் பழனிசாமியை என்ன பேசினார், தக்கூரின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமியை அதுக்காக தான் அண்ணாமலை இந்த வேலை பார்க்குறாரா? தக்குரி பழனிசாமின்னு சொன்ன அவர். அதனால் அவ்வளோ ஒரு பெரிய மனுஷன், வயசான ஒரு முன்னாள் முதலமைச்சரை தக்குரின்னு சொன்ன அண்ணாமலை இப்போ அதை வந்து அதை பற்றி தக்குரிங்கிற வார்த்தையோடு மட்டும் இல்லாமல் அவர் உண்மையாகவே தரையில் நிப்பாட்டுறதுக்காகவும் ரோட்டில் நிப்பாட்டுறதுக்காகவும் பணியாற்றிக்கிட்டு இருக்காரா? இந்த கூட்டணியை தோக்கடிக்கணும்,
இந்த கூட்டணியில் இருக்காரோ அந்த கூட்டணியை தோக்கடிக்கணும்னு பணியாற்றுற அண்ணாமலை இங்கே எங்களை பொறுத்த மட்டும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த கூட்டணியை ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம் இங்கே. அதனால் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் தனக்கு சீட்டு கொடுக்கல அந்த கட்சி, அவரை கூட்டணி கட்சியும் மதிக்கலை. அதனால் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இதெல்லாம் பேசுகிறதுக்கு என்பது பொருத்தம் இருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவருடைய சாயம் வெளுத்து போச்சு. அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அண்ணன் செல்லூர் ராஜு போன்றவர்கள் தான் அவரை வந்து தவறான ஒரு பிம்பமாக இது பண்ணுறாங்க. அதுவும் 35 கிராமங்களை எழுதி கொடுத்த பசும்பொன் தேவர் இங்கே 35 ஏக்கர் ஆட்டையை போட்ட அண்ணாமலை இங்கே ரியல் எஸ்டேட் பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணாமலை பசும்பொன் தேவர் மதுரை மேற்கு மக்கள் அவசியம் செல்லூர் ராஜு அவர்களுக்கு இதற்கு பதில் கொடுப்பார்கள். நம் தெய்வமாக போற்றப்படும் தெய்வ திருமகன் தேவர் அவர்களை அண்ணாமலையோடு ஒப்பிட்டது மிகப்பெரிய தப்பு. அதற்கு செல்லூர் ராஜு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரை பொறுத்த மட்டும் அண்ணாமலையோடு அதாவது ஒரு தெய்வ மகனாக இருந்த திருமணம் செய்து கொள்ளாமல் ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுத்த தைரியமாக குரல் கொடுத்த தேவரங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது பண்ணுற எல்லா டக்கால்ட்டி வேலையும் பண்ணிவிட்டு அண்ணாமலை திரிஞ்சிட்டு அந்த அண்ணாமலையை வந்து தேவரோட உபயோகப்படுத்துறது கேட்டுன்னா நீங்கள் வந்து திருடனையும் போலீஸையும் கம்பேர் பண்ணுறது மாதிரி இது. அதனால் அது அண்ணாமலை அவர்கள் இப்படி தேவரோடு கம்பேர் பண்ண செல்லூர் ராஜு அவர்கள் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்.